31 படிப்போம். லூக்கா 6:31. லூக் 6:31 onwards. மனுஷர் உங்களுக்கு, எல்லாரும் சத்தமாக படிக்கலாம். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளா விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை. கடைசி லைன் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் 2 சைடும் பார்த்து சொல்லுங்க. விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். இன்னொரு இந்த வசனம், அந்த 35 கடைசி ஃப்ரேஸ், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே அப்படின்னு சபை கேட்ட அளவுக்கு இதை கேட்கல. துரோகிகளுக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறாரே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு நம்பிக்கை இருக்கு. 2 கேட்டகரி பீப்புளுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? நன்மை செய்கிறாராம். யாருக்கு? நன்றி அறியாதவர்களுக்கு, துரோகிகளுக்கு. இன்னொரு இடத்துல என்ன படிக்கிறோம்? நல்லார் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர். இது அதுக்கும் மேல, நன்றி அறியாதவர்கள் துரோகிகளுக்கு அவர் என்ன செய்யறாராம்? நன்மை செய்கிறவராயிருக்கிறாரே. பரமபிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருக்கு. இப்ப நம்ம படிச்ச பகுதி மாதிரி ஒரு கூட்டம் வாழ்ந்ததுன்னு வைங்களேன். படிக்கும் போது என்ன ஓடிச்சு உங்க மைண்ட்ல? உண்மையை சொல்லணும். இதை படிக்கும் போது, இந்த வசனம்லாம் படிக்கும் போது என்ன மைண்ட்ல ஓடிச்சு? மைண்ட் வாய்ஸ் என்னது? நமக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வந்துச்சு. வேற என்ன வந்துச்சு? வாய்ப்பே இல்லைன்னு வந்துச்சு. என்ன பார்த்துச்சு? இழிச்ச வாயனா இருக்க சொல்லுதான். கரெக்டான. ஏற்கனவே நம்மளை வச்சு ராவலாங்க. இதுல இப்படி இருந்தோம்னா, புரியுதுங்களா? சரி, அதுதான் சொல்றேன். கழுத்துல தங்கத்துல சிலுவை செஞ்சு போட்டுன்னு, மோதிரத்துல போட்டுக்கிட்டு, இப்படி பண்ணிக்கிட்டு, பைபிள் தூக்கிக்கிட்டு, பைபிளில் தலைமாட்டில் வச்சுக்கிட்டு, தலைவாணிக்கு பதிலாக பைபிளே வச்சுக்கிட்டு, இதெல்லாம் பண்ணுறது என்னது? ரொம்ப ஈஸி. முகங்குப்புற விழுந்து ஜோம் பண்ணுறது, முழங்காலே நின்று ஜோம் பண்ணுறது, ஒத்த கையில் நின்று ஜோம் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணலாம். ஆனால் இழிச்ச வாயனா என்ன செய்ய முடியாது? நம்மளால் இருக்க முடியாது. அதுதான் ப்ராப்ளம். ஸோ
இயேசு சிலுவையில் தொங்கி நம்ம அவர் அடி அடின்னு அடிச்சு நாரி துப்பி காரி துப்புன ஒன்று, பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்ன ஒன்று எத்தனை பேர் நினைச்சிங்க இழிச்ச வாயனா இருக்கான்னு? அப்படின்னு நினைச்சிங்களா? இல்லைனா கல்வாரியின் அன்பீனையே கண்டு விரையின் தோடி வந்தேன் வந்தீங்களா? இயேசு சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்தி மறிக்கும் போது அவரை பார்க்கும் போது நமக்கு எப்படி தெரியல? இழிச்சவன்னு தெரியல. ஆனா அது என்னதுதான், நம்ம ஈகோக்கே நம்மளை இழிச்சவாயன்னு நினைக்கிறோம். அவரு வார்த்தை மாம்சமாய் வந்தார். அவர் சொல்றாரு பிலாத்துட்ட, டேய் சொடக்கு போட்டேன்னு எல்லாம் முடிஞ்சிடும், அதனால நீ என்னை காப்பாத்தெல்லாம் ட்ரை பண்ணாத, நானே வாலண்டியரா வந்துகிட்டு இருக்கேன். ஸோ என்ன ப்ராப்ளம் இன்னைக்குன்னா, சத்துருக்களை சிநேகிங்கள்லாம் இல்லை, உட்காந்துக்கிட்டு ஹஸ்பண்ட்டை ஒய்ஃபை சிநேகிக்க சொல்லுக்குள்ள நம்ம தொண்டை தண்ணிலாம் போயிடுது. அப்படி சொன்னால் வந்துட்டு அவங்க சொல்கிறானுங்க, நான் என் ஒய்ஃபை சிநேகிக்கிறதே சத்துருவை சிநேகிக்கிறது வாங்க, அந்த வசனத்தை வச்சு தான் நானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன வந்து ரெண்டத்தையும் பிரித்து பேசுகிறீங்க அப்படி அப்படின்றவங்க. சத்துருவை சிநேகிங்கள்னு ஒன்றவே என் மைண்டில் வந்து நிற்கிறதே. இன்னொருத்தன் சொல்கிறான் சத்துருவை கூட சிநேகிச்சிருவேன்றான். சத்ருவை கூட ஸ்நேகிச்சிருவேங்க, இவங்களை மாத்திரம் விட்டுருங்க, இதில் மாத்திரம் என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க, நான் யாரனாலும் கொண்டு வாங்க, பிசாசியே கொண்டு வாங்க, நான் ஸ்நேகிக்கிறேன்றோம். இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பேசிக்காக என்ன புரியல? காஸ்பல் புரியல. ஆண்டவர் நம்மளை எப்படி நேசிக்கிறாருன்னு புரியல. ஆண்டவர் கணக்கு வச்சிருக்காரு, உன்னை கடைசியில் வச்சு செஞ்சிருவார், புக்கை திறந்துருவார், எல்சிடியில் போட்டுருவார், இப்படியே சொல்லி சொல்லி நமக்கு என்ன வரமாட்டேது? மன்னிப்புன்றது வரமாட்டேது, கணக்கு தான் வருது. புக் கீப்பிங்கில் ரொம்ப ரொம்ப டாப் லெவலில் இருக்கும். ஆண்டவரே மறந்துடுவார், ஆனால் நம்ம அவன் செஞ்ச கணக்கெல்லாம் ஃபுல்லாக வச்சுருப்போம். டேட்டு டைம் வாரியா, எந்த இடத்துல எந்த சினாரியோவில், அப்போ கூட அந்த கார் ஒரு ஒயிட் கார் அப்போ போச்சே அப்படின்னு எல்லாம் நான் வச்சுருப்பேன். அந்த அளவுக்கு கணக்கு பார்க்குறவங்களா இருக்கும். ஏன்னா காஸ்பல் என்ன செய்ய மாட்டேது, உள்ளே போக மாட்டேது, இருதயத்தை தொட மாட்டேது. அது சரி கஷ்டம்தான், ஆனாலும் இது வாழ்ந்தால் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இல்லை எத்தனை அதெல்லாம் ட்ரை, அந்த இதுக்கே வேணாங்க, அந்த விளையாட்டுக்கே வேணாங்க, விட்டுருங்க அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படி இருந்தால் கையை எந்த குறைன்றீங்களா? இப்போ இந்த ஜிம்முக்கு போகிறேன்றாங்கல்ல, அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? தூக்க முடியாததை தூக்குறாங்க. அப்போ தான் என்ன செய்யுது? மசில் ஸ்ட்ராங் ஆகுது. தூக்க முடியறதே நீங்கள் தூக்குனீங்கன்னா என்ன செய்யாது? நீங்கள் மசில் என்ன செய்ய மாட்டீங்க? ஸ்ட்ராங் ஆகாது. புரியுதுங்களாங்க? புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ ஜிம்மில் போய் நீ ஏன் அப்படி அவன் பண்ணுறான்னா, இப்போ போயிட்டு இதை தான் தூக்கிட்டே இருக்கானவங்க, இதுக்கு எதுக்கு அவன் ஜிம்முக்கு போகணும்? ஒன்றும் செய்யாது. ஜிம்முக்கு போய் இதை அப்படியே தூக்கிட்டே இருந்தானா, போய் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? புஷ் பண்ண வேண்டியது இருக்கு. புஷ் பண்ணும் போது தான் எங்கேயோ பரலோகத்திலிருந்து மசில் வரல, உங்களுக்குள்ள இருக்கிற மசிலே ஸ்ட்ராங் ஆகுது. அர்னால்டை படைத்தவர் தான் உங்களையும் படைத்தார்.
அவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, அவன் கான்சிஸ்டண்ட்டாக என்ன பண்ணான், அந்த மேட்டரில் என்ன செஞ்சுருக்கான், ஒர்க் பண்ணியிருக்கான். அதனால அவன் மசில் என்னவா இருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கு. நமக்கும் மசில் இருக்கு, மசிலில் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. ஆனால் அந்த ஸ்ட்ரென்த் என்ன செய்யலை, இது பண்ணாமல் இருக்கிறதுனால, டெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால, புஷ் பண்ணாமல் இருக்கிறதுனால அது இப்போ எப்படி ஆயிருக்குச்சு, வீக் ஆயிடுச்சு. இப்போ இதை தூக்குனாலே கை சுளிக்கிறோம் போல இருக்குது. So Christianity hasn't flexed its muscle and pushed its muscle where it has to push for so many years. It has been pushing in the wrong thing. பரலோகம் ரகசிய வருகையில் போயிடுவேன், எப்படி போவான், எதுக்கு போவான், எப்படி போவான், எதுவும் தெரியாது, போயிடுவேன். அதை தூக்கிறதுல ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. கொரோனா வந்துருச்சு, ஓ அப்படின்னா அந்தி கிறிஸ்து வரப்போகிறான் அப்படின்னு பிலீவ் பண்ணுறதுக்கு என்னங்க விசுவாசம் தேவையா? உலகம் முடிய போகுதுன்றதுக்கு விசுவாசம் தேவையா? ஒரு விதமான விசுவாசம் தேவைன்னு வைங்க நம்ம ஆட்கள்கிட்ட. கண்டிப்பாக அழிஞ்சிரும் அப்படின்னு நம்புறானுங்க. ஸோ கிறிஸ்டியானிட்டி ஹஸ் பீன் பம்பிங் த ராங் ஸ்டஃப். இப்போ நீங்கள் கரெக்டான வெயிட்ஸை வந்து தூக்கணும். இப்போ இந்த மெசேஜ் கேட்டு நீங்கள் ஒரு 2 இடத்துல ஆமேன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், வாழ்க்கையில் வருவாங்க ஒரு 2 பேர். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இன்னைக்கு தான் இந்த மெசேஜை கேட்டு வந்தோம், இன்னைக்கே சோதனை வந்துருச்சுன்னு. சோதனைலாம் வரல, என்ன வருது, ஆப்பர்ச்சுனிட்டி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தர்ப்பம், வாய்ப்பு. இப்போ ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்குறாருன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதை நீங்கள் என்னவா பார்க்கக்கூடாது, ஐயோ இன்னைக்கு தான் இப்போ மன்னிப்பை பற்றி தான் கேட்டுட்டு வந்தோம், ஏன் சோதிக்கிற அப்படின்னு வருவான்ல, ஏன்டா இன்னைக்கு தான் நான் தீர்மானம் எடுத்தேன் தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு, அப்படியே வருஷம் வரவெல்லாம் அதை பற்றியே பேசு. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் சரி, அந்த செயின் அந்த இது எடுத்துட்டோங்களேன், அந்த 2 ஹூக் எடுத்துக்க வா. சிரிப்பு பாரு, சிரிப்பு. நீங்கள் அதை பிடிச்சிக்கோங்க, இல்லை ஆளுக்கு ஒன்று வச்சுக்கோங்க, ஒன்று பெருசாக இருக்கும். அந்த ஹூக் இந்த மாதிரி நிறைய ஆட்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவாங்க. Sharon, you also come. You don't want to come? Yeah, Junior, come. ஒரு இண்டு என்கிட்ட கொடுத்துருங்க. இல்லை இல்லை அவங்ககிட்ட அதை விட்டுருங்க, இதை பிடிச்சிக்கோ, இந்த எண்டு பிடிச்சிக்கோ, தி எண்ட், இதை டேக் தி எண்ட். பாருங்க, இது 2 கொக்கி தெரியுதுங்களா, கொக்கி. இதுக்கு மேலேன்னா ஒழுங்காக இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும், இதை என் இருதயத்தில் மாட்டி காட்டணும். அந்த அளவுக்கு உங்களை நான் நேசிக்கலை இன்னும். ஆனால் இமேஜின் பண்ணிக்கோங்க, இது எங்கே கனெக்டடாக இருக்கு, இப்போதைக்கு பாக்கெட்டில் மாட்டிக்கிறோம், இருதயத்தில் கனெக்டடாக இருக்கு. ஆனால் இவனுங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க, இவருக்கு தெரியும், இவங்க 2 பேருக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் போங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, ஆனால் விட்டுறாதீங்க. நீங்கள் போங்க. போகும்போது எனக்கு என்ன செய்யுது, வலிக்குது. இப்போ
என்ன கூட பார்க்காம இல்லை, அந்த பக்கம் திரும்பிக்கோங்க, பிடிச்சிக்கோங்க, அந்த பக்கம் திரும்பி டர்ன் தட்ஸ். அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். வலிக்கிறது யாருக்கு? எனக்கு. அவன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. வலிக்கிறது யாருக்கு? எனக்கு. அவங்க செஞ்சதை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஓகே, உன்ன மாதிரி ஒரு அறிவாளி யாரும் கிடையாது. வலிக்கிறது யாருக்கு? கொக்கி இங்கே இருக்குது, கொக்கி அங்கே இல்லை, கொக்கி இங்கே தான் மாட்டிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்க இழுத்துட்டே இருக்காங்க, அவங்க பசங்க போய்கிட்டே இருக்காங்க. எனக்கு அது தெரியவே தெரியாது. அவங்க மனம் திருமணம் இப்போ நீ நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லுப்பா, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால இல்லை, நான் ரிலீஸ் பண்ணுவேன். இப்போ இவர் சொல்லவே இல்லை, ஆனால் நான் என்னால் என்ன செய்ய முடியுது? ரிலீஸ் பண்ண முடியுது. இப்போ இவன் சொன்ன பிறகு நான் என்ன செய்யணும்ல? அது ஏன் என்னுடைய தீர்மானம். ஆனால் நான் எடுத்து விடுறேன்னு வைங்களேன், இது ஒரு லெவல். ஆனால் இன்னும் என்ன தான் இருக்குது? கொக்கிங்க தான் இருக்குது. அடுத்து எவனாவது அவன் செஞ்ச மாதிரியே செஞ்ச உடனே சக்குன்னு மாட்டிக்கும். அவன் சொன்ன வார்த்தையில் ஏதாவது இன்னொருத்தர் சொல்லிப்பான், சக்குன்னு மாட்டிக்கும். இதை எடுக்கும் போது ஒரு வழி இருக்கு பாருங்க. இதை எடுக்கும் போது என்ன செய்யறது? ஒரு வழி இருக்கு. இதை எடுத்து போட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்து அவங்க என்னதான் போட்டாலும் என்ன செய்யாது? எனக்கு மாட்டாது. விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். அதுதான் அந்த வார்த்தையே, forgiveness. அதே இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க? forgive others, you will be forgiven. தமிழ்ல தான் ஆக்சுவலி கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. விடுதலை பண்ணுங்கள். அது அந்த வசனம் டாபிக் எப்படி ஆரம்பிக்குது? மற்றவர்களை குற்றவாளிகள். இப்போ இதை மாட்டிக்கிட்டே இருக்கேன்னு வைங்களேன், இப்படி பண்ணிட்டான், மோசமானவங்க, அவன் ரொம்ப மோசமான அப்படின்னு நீங்க பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குற்றவாளிகளாய் தீர்க்கிறீர்கள். குற்றவாளிகளாக தீர்க்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களையே குற்றவாளியா தீர்த்துக்கிறீங்க. அடுத்து என்ன பட்டிருக்கு? கண்டம், ஜட்ஜிங், கண்டமிங். ஸோ மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம்னா நம்ம எதில் மாட்டிக்கிட்டு இருக்கோம்? ஜட்ஜ்மெண்ட்லேயும் காண்டம்னேஷன்லேயும் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன் மன்னிக்க முடிய மாட்டேது? எதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம்? ஆக்கினை தீர்ப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஜட்ஜ்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இப்படி மாட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக இருங்களேன், சந்தோஷமா இருங்களேன். இவங்க சிரிக்கிறாங்க, சிரிச்சாலே எனக்கு இங்கே பயங்கரமாக வலிக்கும். எப்படா அவன் சிரிக்கிறான்? அவன் சிரிக்கிறது ஏன் வலிக்குதுன்னா என்ன இருக்குது? எப்படி இவன் சிரிக்க முடியும்? இவன் எப்படி பிரியாணி சாப்பிட முடியும்? எப்படி படம் பார்க்க போக முடியும்? இதை விட ஒரு அடிமைத்தன வாழ்க்கை வேற எதுவும் கிடையாது. இதுதான் அடிமைத்தனம்ன்றது. சிகரெட்டு, கஞ்சா, தண்ணி அதெல்லாம் ஒரு விதமான அடிமைத்தனம்னா அதை விட கொடூரமான அடிமைத்தனம் எது? மன்னிக்க முடியாமல் இருக்கிற அடிமைத்தனம். ஏன்னா உங்களுடைய எல்லா நகர்வுகளுக்கும் நான் என்ன செஞ்சிடறேன்? அடிமையாடுறேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும், கண் சிமிட்டுறதுக்கும், இதுக்கும் திருப்புறக்கும், உங்கள் கழுத்துக்கும், எல்லாத்துக்கும் அடிமையார். நீங்கள் உட்கார்ந்தாலும் தப்பு, எந்திரிச்சாலும் தப்பு. ஆனால் அதில் உங்களுக்கு நிறைய நேரம் என்ன செய்யாது? தெரியவே தெரியாது.
தெரியவே தெரியாது. விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். தேங்க்யூ. இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னா, யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், ரொம்ப காயமான ஒரு காரியத்தை, ஒரு பயங்கரமாக காயப்பட்டீங்க, ஒரு காரியத்தில் காயப்பட்ட உடனே அந்த கேரக்டருடைய ஃபேஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா காயங்களுக்கும் எதை தான் ஃபேஸாக வச்சுக்குவோம்? அந்த கேரக்டர் தான் ஃபேஸாக வச்சுக்குவோம். புரியுதுங்களா? பேசுறது என்ன செய்யலான்னு புரிய மாட்டேதே அப்படின்ற மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இடத்துல காயப்பட்டுட்டு பயங்கரமாக அந்த ஹூக் எடுக்காமல் இருந்தோம்னா அடுத்து படுற எல்லா காயங்களுக்கும் யார் தான் காரணமாக வச்சுட்டே இருப்போம் நம்ம மைண்டில்? இந்த ஆளை வச்சுட்டே இருப்போம். நரேட்டிவ் சொல்லுங்க. நரேட்டிவ்னா என்னது? நீங்கள் இப்போ நியூஸில் பார்க்குறீங்கல்ல, நியூஸில் வந்து என்ன சொல்லல, நியூஸ் சொல்லலை, நரேட்டிவ் தான் சொல்கிறாங்க. நரேட்டிவ்னா என்ன? இப்போ ஜெயா டிவி, சன் டிவி ரெண்டுமே ஒரே இன்சிடெண்ட்டை தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் 2 நியூஸ் பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஏன்? 2 பேரோட நரேட்டிவ் வித்தியாசம். ஒரே இடத்துல தான் கேமரா வச்சுருப்பானுங்க, ஒரே இடத்துல தான் ரிப்போர்ட்டரும் நிற்பாங்க, பக்கத்தில் நிற்பானுங்க, ஆனால் அவங்க கொடுக்குற நரேட்டிவ் என்னவா இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். ஏன்? ஏன்? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஹிஸ்ட்ரின்ற ஒரு மேட்ரே கிடையவே கிடையாது. ஹிஸ்ட்ரின்ற ஒரு மேட்ரே கிடையாது. நீங்கள் யார் எழுதின ஹிஸ்ட்ரியை படிக்கிறீங்களோ அவங்களுடைய நரேட்டிவை படிக்கிறீங்க. இந்தியாவை எப்படி காலனைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் காலத்தில் எப்படி போட்டிருப்பாங்க நியூஸு? இந்தியாவை நம்முடைய குவீன் என்ன பண்ணது? கைப்பற்றியது. ஹalleluya அப்படின்னு சொல்லி அவன் நியூஸ் பேப்பர் போட்டிருக்கோம். நம்ம நியூஸ் பேப்பர் எப்படி போட்டிருக்கோம்? ஐயையோ, இந்தியாவை குவீன் என்ன பண்ணிருச்சு? கைப்பற்றிருச்சு. ஸோ நீங்கள் இதில் எது ஹிஸ்ட்ரி? எது ஹிஸ்ட்ரி? ஹிஸ்ட்ரின்ற ஒரு மேட்டரே கிடையாது. நரேட்டிவ்ஸ் தான் இருக்கு. யாரு சொல்ற வெர்ஷனை நம்ம என்ன செய்றோம்? கேட்குறோம். நடந்தது உண்மை, நிகழ்வு உண்மை, நிகழ்ச்சி உண்மை, ஆனால் அதை அர்த்தம் கொள்ளுகிற விதம் இருக்கு பாருங்க. சொல்லுங்க. நடந்தது உண்மை, ஆனால் அதை நீ அர்த்தம் கொள்ளுகிற விதம் அது உன்னுடைய நரேட்டிவ். ஸோ மன்னிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு விதமாக அந்த நரேட்டிவை உங்கள் மைண்டில் நீங்கள் திரும்ப 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 ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க. வாயை திறந்து ஓ ஐ ஃபர்கிவ் யூ அப்படின்னு சொன்னாலும் இந்த நரேட்டிவ் மாறாமல் இருக்கிற வரைக்கும் என்ன என்ன பிடுங்கப்படலைன்னு அர்த்தம்? கொக்கி பிடுங்கப்படவில்லைன்ற அர்த்தம். இந்த நரேட்டிவ் திரும்ப திரும்ப ஜிக்கி 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 ஜிக்கின்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே ஒரு செகண்டில் 100 தடவை ஓட்டுவீங்க அந்த நரேட்டிவ். அப்படி ஓட்டிகிட்டே இருக்கும்போது, இந்த ஏகப்பட்ட ஓட்டிகிட்டே இருக்கும்போது, நான் அந்த வர்ஷிப்பில் சொன்ன மாதிரி உங்கள் மைண்ட் என்னவாகாது? ஒரு ஸ்டில்னஸ்குள்ளேயே வராது. வந்து நின்னாலும் சரி, வர்ஷிப்பில் நின்னாலும் சரி, மெசேஜை கேட்டாலும் சரி, எது கேட்டாலும் சரி, மைண்ட் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. தட் இஸ் அ ப்ராப்ளம். அது வந்து இந்த மாதிரி கை தானாக ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி.
If you own your narrative, you can write its ending. ஹார்ட் ஹீலிங் ரூல்ஸ், கோல்டன் ரூலில் 10 ரூலில் ஒரு ரூல் என்னது? இஃப் யூ ஓன் யோர் நரேட்டிவ், அந்த நீங்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிற கதையை நீங்கள் ஓன் பண்ணிங்கன்னா அது எப்படி முடிக்கணும், அதோட எண்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் என்ன செய்யலாம்? டிசைட் பண்ணலாம். இல்லை நரேட்டிவ் உங்களை ஓன் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, நரேட்டிவ் உங்களை பிடிச்சிக்கிச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஒரு விக்டிம்னா என்னது? பாதிக்கப்பட்டவங்களா? உங்களுக்கு வேற வழியே இல்லை, என்ன பண்ணுறது, இப்படிதான் அப்படின்னு சொல்லி. இயேசு சிலுவையிலே தொங்கினாலும் அவர் என்னவா ஃபீல் பண்ணல? விக்டிமா ஃபீல் பண்ணல. அதுதான் பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் என்னன்னா, நீ சிலுவையிலே தொங்கி ரத்தம் சிந்தி மறிக்கலாமா இருக்கும், ஆனால் நீ என்னவா மறிக்க தேவையில்லை? விக்டிமா மறிக்க தேவையில்லை, விக்டரா தான் மறிக்கலாம். அதனால தான் கிறிஸ்டஸ் விக்டர் அப்படி சொல்றாங்க. சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார். சிலுவையில் இயேசு எப்படிங்க வெற்றி சிறக்க முடியும்? தோத்து போன மாதிரி தானே தொங்கினாரு? இல்லை, அவருடைய நரேட்டிவ் வேற, அவர் அர்த்தம் கொள்ளுகிற விதம் வேற. அதனால அது சரியாக்கிறாது. இயேசு சிலுவையை வச்சு மன்னிச்சார்ன்றதுனால சிலுவை என்றைக்குமே நியாயப்படுத்த முடியாதுங்க. சிலுவையை நியாயப்படுத்த முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மனுக்குலத்தின் ரட்சிப்பே அது மூலமா வந்தாலும் சிலுவையை நியாயப்படுத்த கூடாது. ஏனென்றால் சிலுவை இட் இஸ் an evil act. கிறிஸ்தவம் இன்னைக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, சிலுவையை நியாயப்படுத்தி பேச ஆரம்பிச்சிருச்சு ரட்சிப்புக்காக. தேவன் ஒரு மேட்டர்ல இருந்து நன்மையை கொண்டு வராருன்றனால அந்த தீமை நன்மையாய் ஒருபோதும் மாற போறதில்லை. தீமை தான். தீமையை தேவன் நன்மைன்னு சொல்ல மாட்டாரு. தீமையில இருந்தும் நன்மையை கொண்டு வருவார். ஆனால் தீமை தான். தப்பு தான். பாவம் தான். இப்ப பத்ஷீபா கிட்ட இருந்து பிறந்ததான் சாலமன் தான் தேவாலயத்தை கட்டினான். நம்ம ஆட்கள் தியாலஜி எப்படி ஆயிரும்னா, சாலமன் தான் தேவாலயம் கட்டினான் அப்படின்னா தேவ சித்தம் பத்ஷீபா தானே அப்படின்னு. அப்படியே அதை ஒத்துக்கிறியா அப்படின்னா, சாலமன் தான் உலகத்திலே ஞானவான் அப்படின்னா பத்ஷீபா தானே. அப்படி அந்த லாஜிக் என்ன செய்யாது? ஒர்க் ஆகாது. பாவம் தான், தப்பு தான். ஸோ நீங்க மன்னிக்கிறதுனால அவர்களுடைய தப்பை நீங்க என்ன செய்யல? நியாயப்படுத்தல. அவங்க செஞ்சது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லல. கொடூரமான காரியம்தான் சிலுவை என்பது. ஆனால் அந்த கொடூரமான காரியத்திற்கு நீ விக்டிமாக அவசியம் இல்லை. விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Go sit with mommy and daddy. Go. Wherever daddy is, go find. Should not come. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இப்படி ரொம்ப செந்தமிழ்ல பேசுறதுனால அதோட பஞ்சு போயிருக்கு பாருங்க. சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் அப்படின்னா கொக்கி இல்லாம இருன்னு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கொக்கி இல்லாம இருன்னு சொல்றோம். சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் அப்படின்னா எதுவுமே புரிய மாட்டேங்குது. மெசேஜ் வெர்ஷன்ல போடுங்களேன். மெசேஜ் வெர்ஷன் சதமா படிங்க. Christ has set us free to live a free life. பக்கத்தில் பார்த்து சொல்லு. ஃப்ரீயாக இருக்கும்படி ஆண்டவர் ஒன்று என்ன செஞ்சிருக்காரு? ஒன்று விடுதலையாக்கியிருக்காரு. ஸோ
Take your stand. Never again let anyone put a harness of slavery on you. எவனையுமே என்ன செய்ய விடாத, கொக்கி போட விடாதே. ஜெசுடியன் டிரான்ஸ்லேஷன். சரிங்களா? எவனையும் கொக்கி போட விடாதே. ஏன்? ஆண்டவர் உன்னை என்ன லைஃபுக்கு உண்டாக்கியிருக்காரு? ஃப்ரீ லைஃபுக்கு உண்டாக்கியிருக்காரு. அடுத்த வசனம், அது நீ எப்போ வந்து ஒரு ரூல் கீப்பிங் சிஸ்டம், புக் கீப்பிங் சிஸ்டம்குள்ள ஒன்றை நீ கொண்டு வரியோ அப்பயே உன்னுடைய ஃப்ரீடம் முடிஞ்சு போச்சு. நீ புக் கீப்பிங்ல இருந்தேனா, கணக்கு வைக்கும் வேலை கணக்கு பிள்ளையா இருந்தீர்கள் என்றால் நீங்க வாழ்க்கையை என்னவா வாழ முடியாது? ஃப்ரீயா வாழவே முடியாது. யாரையும் விடுதலையும் பண்ண முடியாது, நீங்களும் விடுதலையை அனுபவிக்க முடியாது. ஏன்னா கணக்கு புக்கு போய்கிட்டே இருக்கும் பெருசா. பாருங்களேன், ரூல் கீப்பிங் சிஸ்டம் அந்த காலத்துல அது என்னது? விருத்த சேதனம். இன்னைக்கு சர்ச்சோட ப்ராப்ளம் விருத்த சேதனம் கிடையாது. எனி ரூல் கீப்பிங் சிஸ்டமா இருக்கட்டும், எனி புக் கீப்பிங் சிஸ்டமா இருக்கட்டும், அதுக்குள்ள நீ வந்தேனா the Christ hard won gift of freedom is squandered. எங்க இயேசு உங்களை வந்து ஃப்ரீயா ஆக்கணுன்றதுக்காக அந்த பாடுபட்டாரு சிலுவையில். ஹார்ட் ஒன் கிஃப்ட். அது சும்மா ஈஸியா வரல அந்த ஃப்ரீடம். திரியேகமே மரணத்துக்குள்ள போய் நமக்கு அந்த சுதந்திரத்தை கொண்டு வந்திருக்கு. இவன் பண்ண சில்ற மேட்டர்ல நீ அதை என்ன செஞ்சிடாத, இழந்துராதே. Don't squander it. அடுத்து when you attempt to live by your own religious plans and projects, you are cut off from Christ. மதத்துல மதம் பிடிச்சி தெரிஞ்சேனா கிறிஸ்துவிலிருந்து நீ என்ன செஞ்சிடற? கட் ஆஃப் பண்ணிடுற. மதவாதிகளால தான் மன்னிக்க முடியாது. பாருங்க, பரிசேயர்களால என்ன செய்ய முடியல? மன்னிக்க முடியல. ஒருத்தன் வந்து படுத்து கிடக்கான் பல வருஷமா, அவனை கூரையை பிரித்து இறக்குறானுங்க அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு. இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவனுக்கு பிரச்சனை என்னது? நடக்க முடியல. ஆனா ஆண்டவர் தொடர்றது என்னது? மன்னிப்புன்ற மேட்ரு. நிறைய பேர் வியாதியில ஏன் கஷ்டப்படுறோம்னா நம்ம இன்னும் மன்னிக்க முடியாம இருக்கிறனால தான். பிசிக்கல் ஹீலிங்க்கும் மன்னிப்புக்கும் பயங்கர சம்பந்தம் இருக்கு. ஸோ இயேசு வந்து ரூட் அடிக்கிறார் அவன்கிட்ட. அவன் அப்படியே பக்குன்னு முழிக்கிறான். ஏன்னா அவன் அப்படியே கீழே இருக்கும்போது மதம் வந்து அவனுக்கு என்ன சொல்லிகிட்டே இருக்குதுன்னா, நீ தேவனால் சபிக்கப்பட்டிருக்க, உன் பாவங்கள் உன்னை வந்து பிடிச்சிருச்சு, அதனால தான் ஆண்டவர் உன்னை என்ன பண்ணியிருக்காரு? அடித்து வச்சிருக்காரு, நடக்க முடியாமல் இருக்கேன்னு சொல்லி மதவாதிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம பிரச்சனை பண்ணிட்டோம், இது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு போய் இருக்கும் பொழுது மதம் வந்து என்ன பண்ணுன்னா, உன்னை தலைமையிலேயே அடித்து நீ உனக்கு இதுவும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவைன்னு சொல்லியிருக்கும் பொழுது நம்மளால் எந்திரிச்சு நடக்கணுன்றது வந்து முடியாது. ஸோ அந்த மேட்ரை அவர் டச் பண்ணணும். பாருங்கள், மன்னிப்புன்ற மேட்ரை டச் பண்ணணும். அப்படின்னா தான் அவனால் நடக்க முடியும். உடனே சொல்கிறாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு, எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நாடான்ட்டார். பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். மதம் பிடிச்சி வரவனுங்க என்னன்னு கத்துறானுங்க. ஒருத்தன் எந்திரிச்சு நடந்து போய்கிட்டு இருக்கான். அது அவனுங்க கண்ணில் எப்படி நீ மன்னிக்கலாம்? கேள்வி கேட்கிறான். எப்படி நீ மன்னிக்கலாம்? என்ன சடக்குன்னு வந்தா டக்குன்னு மன்னிக்க? அவன் எந்திரிச்சு நடக்கிறான்றதே மேட்டர் இல்லை. எப்படி நீ ஈஸியா மன்னிக்கலான்னு சொல்லிட்ட, ஃப்ரீயா மன்னிப்பு கொடுத்துட்ட. அவன் என்ன பண்ணல, இன்னும்
பாவரிக்கை பண்ணல, தான் பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணல, பலி செலுத்தல, ஆடு வாங்கல. என் ஆடு பிஸ்னஸில் தான் அதே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கு. நீ என்னையா? ஏன்னா அவன் தான் வந்து தேவாலயத்துக்குள்ளே ஆட்டுக்கடை வச்சுருக்கான். எப்படி எனக்கு தெரியும் கேட்குறீங்களா? தெரியுங்க. ஏன்னா மேட்ரு இல்லாமல் மாடசாமி ஆட மாட்டான். அவன் வந்து மன்னிப்பு கேட்கணும்னா அவன் வரணும். என் பிஸ்னஸ் மூலமாக தான் வந்து ஆடை கீடை வாங்கி வெட்டிக்கிட்டு மன்னிப்பை வாங்கணும். நீ புசுக்குன்னு வந்துட்டு பேசாமல் மன்னிச்சிட்டேன்ட்டு ஃப்ரீயாக சொல்லிட்டு போயிட்டு இருந்தா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? எதுக்கு நாங்கள் இங்கே இருக்கோம்? இப்படி எல்லாம் மாட்டிக்கிட்டு இதெல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படின்னு இருக்கோம். நீ பேசாமல் வந்த அவனை பார்த்துட்டு மண்ணின்ற எந்திரிச்சு நடன்ற அவன் பேசாமல் போய்கிட்டே இருக்கான். இப்படிதான் இருக்கு பாருங்க மதம். ஆண்டவர் வந்து உங்களுக்கு விரோதமாக தீமை பண்ணவங்கள பார்த்து மன்னிச்சிட்டேன்ப்பா போப்பா அப்படின்னு ஆண்டவர் சொன்னா நம்மளால அதை ஒத்துக்க முடிய மாட்டேது. ஓ, எங்களை பத்தி தான் பேசுனீங்களா அப்படின்னு. எங்கெல்லாம் நம்ம மன்னிக்க முடியாம கஷ்டப்படுறோமோ அப்பெல்லாமே நம்ம என்னவா மாறிடுறோம்? மதவாதிகளாய் மாறி விடுகிறோம். என்ன ஆண்டவரே சும்மா ஃப்ரீயா வந்து எந்திரிச்சு நடந்துட்டீங்க, அவனும் நடந்து போயிட்டே இருக்கான். எனி ரிலீஜியஸ் பிளான்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எனி ரிலீஜியஸ் அண்ட் பிளான்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் யூ ஆர் கட்டிங் யுவர் செல்ஃப் ஆஃப் ஃப்ரம் கிரைஸ்ட். கிறிஸ்துட்டு இருக்கிற உன் கனெக்ஷனை நீ என்ன செய்கிற? சர்ச்சுக்கு போய் மதத்தில் இருக்கிறதுனாலே நீ கிறிஸ்துவை துண்டித்து விடுகிறாய். அப்படியா போட்டிருக்கு? மதத்தில் இருந்தீங்கன்னா கிறிஸ்துனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. தலையை நல்லா தடவி மண்டபத்திரம் சொல்லி சொல்லுங்க. கிறிஸ்தவ மதத்தில் இருந்தீர்கள் என்றால் கிறிஸ்துவினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு பிரயோஜனம் கிடையாது. அடுத்து இந்த எல்லா மதத்தின் எக்ஸசைஸும் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. வாட் மேட்டர்ஸ் இஸ் சம்திங் ஃபார் மோர் இன்டீரியர். பக்கத்தில் சொல்லுங்க. இன்டீரியர் ஹார்ட் மேட்டர். உள்ள என்ன நடக்குது? நீ வெளியில வந்து இது பண்ணலாம், அது பண்ணலாம், ஆடு வெட்டலாம், இது பண்ணலாம், சர்க்கம்சிஷன் கட் பண்ணலாம், நீ எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். ஆனா மெயின் மேட்டர் எங்க இருக்குது? இன்டீரியர். உள்ள என்ன நடக்குதுன்னு. ஃபெய்த் எக்ஸ்பிரஸ்ட் இன் லவ். அன்பினால் வெளிப்படும் விசுவாசமே. ஃபெய்த்தை வந்து அன்பு இல்லாம எக்ஸ்பிரஸ் பண்ணா அது பேர் தான் என்னது? மதம். அடுத்து சரி, டைம் இல்லை எனக்கு. 13க்கு வாங்க. சத்தமா படிங்க. It is absolutely clear that God has called you to a free life. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஃப்ரீ லைஃபுக்கு ஆண்டவர் ஒன்று அழைச்சிருக்காரு. ஃப்ரீ லைஃப்னா நான் என்ன சொல்கிறேன்? என்னது? கொக்கி இல்லாத வாழ்க்கை. உன்னை ஃப்ரீ லைஃபுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? அழைச்சிருக்கிறாரு. ஜஸ்ட் மேக் ஷுவர் that you don't use this freedom as an excuse to do whatever you want to do and destroy your freedom. உனக்கு என்னென்னலாம் செய்யணும்னு தோணுதோ அதெல்லாம் செஞ்சா அது பேர் என்ன கிடையாதான்? ஃப்ரீடம் கிடையாதான். அது பேர் உன் ஃப்ரீடமை அழிச்சுக்கிறதான். இப்போ சொல்லுங்களேன், பாருங்களேன். இப்போ ஒருத்தனை போட்டு அடிக்கிறான், இன்னொருத்தனை போட்டு குத்துறான், இன்னொருத்தனை போட்டு காரி துப்புறான், இன்னொருத்தனை கெட்ட வார்த்தையில் திட்டுறான்னா அவன் ஃப்ரீயா இருக்கான்னு கிடையாது. அவன் ஃப்ரீடமை இழந்திருக்கான். எதுக்கு இழந்திருக்கான் ஃப்ரீடமை? எதுக்கு அடிமையா இருக்கான்? கோபம், பயம் அப்படின்ற காரியங்களுக்கு அவன் என்னவா இருக்கான்? அடிமையா இருக்கான். You will destroy your freedom. Rather, use your freedom to serve one another in love
That's how freedom grows. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஃப்ரீடம் மாத்திரம் தரல, அந்த ஃப்ரீடம் வளர்றதற்கும் ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காரு. நீங்கள் அந்த ஃப்ரீடமில் என்ன செய்யலாமா? வளரலாமா? எப்படி அந்த ஃப்ரீடமில் வளர முடியும்னா, அந்த ஃப்ரீடமை யூஸ் பண்ணி யூ ஆர் சர்விங் ஒன் another in லவ். அன்பினாலே ஒருவருக்கொருவர் நீங்கள் சேவை செய்யும் பொழுது, ஒவ்வொருத்தவங்களை நீங்கள் மன்னிக்கும் பொழுது, ஒவ்வொருத்தவங்கள விடுதலை பண்ணும் பொழுது, நீங்கள் என்ன எதில் இன்க்ரீஸ் ஆகிறீங்களா? ஃப்ரீடமில் க்ரோ ஆகிறீங்க. நீங்கள் அவங்களுக்கு நன்மை செய்யவில்லை, யாருக்கு தான் நன்மை செய்றீங்க? உங்களுக்கு நன்மை செய்றீங்க. நீங்கள் கொக்கியை எடுக்கிறதுனால அவங்களுக்கு நன்மை செய்யலை. அது அவங்களுக்கு நன்மையாக மாறலாமா இருக்கும் செகண்ட் ஸ்டெப்பில். ஆனால் முதல் ஸ்டெப்பில் யாருக்கு தான் நன்மை? நமக்கு தான் நன்மை. நம்ம தான் இதில் வளருகிறோம், ஃப்ரீடமில் வளர்றோம். ஸோ நான் போன தடவை சொன்ன மாதிரியே, எப்படி கண்ணை மூடி அந்த ஆளை உங்கள் மைண்டில் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்து என்ன எனர்ஜி வருதோ அதை என்ன செய்யுங்க, ப்ரெசன்ஸில் ரிலீஸ் பண்ணுங்க. உள்ள ஒரு எனர்ஜி இருக்கு பாருங்க, அந்த எனர்ஜி என்ன செய்யணும்? நல்லா கவனிங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய விடுதலை, உங்களுடைய சுகம் ஒரு ஃபார்முலாவில் இல்லை, ஒரு நபரிலே இருக்கிறது. அவர் பேர் இயேசு. ஸோ சுகம் எப்படி வரும்னா, இயேசு நம்மளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத, நம்ம வழியில் இருக்கும்போது நம்மளை கட்டி பிடிச்சிட்டு இருக்காருன்றதை பார்க்கறதுல தான் சுகம் இருக்கிறதே தவிர, ஃபர்கிவ்னஸ்க்கு 12 வழிகள் அப்படின்னா வழி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஃபார்முலா பேஸ்டாக இல்லை, ப்ரெசன்ஸ் பேஸ்டாக இருக்கும். நம்ம எதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம்? பிரசன்னத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அந்த பிரசன்னத்திலிருந்து, அந்த ப்ரெசன்ஸில் இருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பவர் இருக்கும். நீங்கள் தனியாக உட்காந்துக்கிட்டு கொக்கியை எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னு வைங்க, இன்னும் டீப்பாக போயிடும். தனியாக உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கீங்க, அவங்க பண்ணதே யோசிச்சிட்டே இருக்கீங்கன்னா கொக்கி என்ன ஆகிட்டே இருக்கும்? டீப்பாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் ப்ரெசன்ஸில் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே அப்படின்னும் போது, அந்த நன்றி அறியாத கேட்டகரியிலும் துரோகி கேட்டகரியிலும் யார் வந்துடணும்? நம்ம வந்துடணும். நம்ம ஓ, எனக்கு நான் இப்படி இருக்கும் போது நீர் எனக்கு இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறீர்னா, அவருடைய அன்பை நீங்கள் ரிசீவ் பண்ண ப்ரெசன்ஸில் இருக்க இந்த கொக்கி எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியாகும். ஸோ மன்னிக்க கஷ்டப்படுறோம்னா நம்ம இன்னும் எங்கே போகலைன்னு அர்த்தம்? ப்ரெசன்ஸ்க்கு போகலைன்னு அர்த்தம், பிரசனத்துக்கு போகலைன்னு அர்த்தம். பிரசனத்துக்குள்ளே போக 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 ஆண்டவர் அட்ரஸ் பண்ணுவார். கரெக்டாக ரூட் அட்ரஸ் பண்ணுவார். எப்படி அவன்கிட்ட போய் உனக்கு பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன மாதிரி நம்ம அந்த கொக்கியோடைய ரூட்டுக்கு போயிடுவார். சில காரியங்களை அட்ரஸ் பண்ணுவார், சில மெமரிஸ் கொண்டு வருவார், சில காரியங்கள், சில இன்சிடென்ட்ஸ்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ண இது என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும். சம்மந்தமே இல்லாத காரியங்கள்லாம் சில நேரம் ஆண்டவர் கொண்டு வருவார். நீங்கள் இந்த காரியத்தை குறித்து இவங்க மேலே கோபமாக இருக்கலாமா இருக்கும், ஆனால் ப்ரெசன்ஸில் போய் உட்காரும் போது உங்கள் அப்பா மூஞ்சி முன்னாடி நிற்குமா இருக்கும். உங்கள் அப்பா முகம் வரும் ஃப்ரண்ட்டில். ஆண்டவரே, நான் இந்த மேட்டரை குறித்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் சொல்றாரு, நான் இந்த மேட்டரை குறித்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் ப்ராப்ளம் ஆண்டவரே, இதை குறித்து தான் நான் உங்கள்கிட்ட பேச வந்தேன். ஆமாப்பா, ஏன் உன் ஹஸ்பண்டை நொய்யின்றேன்னா, உங்கள் அப்பாவை நீ மன்னிக்காமல் இருக்கிறனால, உங்கள் அப்பாவை பெயிண்ட் எடுத்து இவன் மூஞ்சியில் அப்பி இருக்கனால இவன் உன் புருஷனே தெரிய மாட்டான் உனக்கு அப்படின்னு சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவர் சில பேர்ட்ட வல்லமையாக பேசி கொண்டிருக்கிறார். நிறைய மேட்டர் அட்ரஸ் பண்ணுவார். நமக்கு தெரியாது, கவுன்சில் பண்ற நமக்கு தெரியாது. இதை கற்றுக்கிட்ட பிறகு பயங்கர
நம்ம வேலை வந்து ஈஸி ஆயிடுச்சு பாருங்க. ஏன்னா வந்து அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, இது 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 இதுன்னு ஏதாவது. சரி பேசட்டும், கேட்போம். கேட்டுட்டு சரி கண்ணை மூடி பாலை வந்து ஆண்டவர்கிட்ட தள்ளி விட்டுருது. ஆண்டவரே எதை டீல் பண்ணணும்னு கேளுங்க அப்படின்னு. உங்களுக்கு மைண்டில் வர ஃபஸ்ட்டு மேட்ரை சொல்லுங்கன்னா அவனுங்களுக்கே என்னடா சம்மந்தமில்லாத மேட்ரு வருது, நம்ம இவ்வளோ நேரம் கொஞ்சம் இந்த மேட்ரு தானே பேசிக்கிட்டு இருந்தோம், ஏன் இந்த மேட்ரு வருது சொல்லுங்கள். பக்கத்தில் சொல்லணும், எல்லாம் அவன் செயல். ஆண்டவருக்கு தெரியும் நம்ம எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக எப்படி வந்து ட்விஸ்டடாக இருக்கிறோம். இந்த சில படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதில் போய் இதில் இந்த ஒரு நம்பர் போட்டு இதை லாக் பண்ணிங்கன்னா சிக் 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 சிக்னு ஏகப்பட்ட லாக் திறக்கும். அந்த மாதிரி எங்கெங்கே முடித்து எதில் சொருகி இருக்குன்னு நமக்கே தெரியாது, அவருக்கு தான் தெரியும். ஸோ அவர்கிட்ட போய் எங்கள் ப்ரெசன்ஸில் இருந்து என்ன ஆண்டவரே இந்த ஒரு மேட்ரை நான் ரிப்பீட்டடாக அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், திரும்ப 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 இந்த மேட்ரு வந்துக்கிட்டே இருக்குன்னா அவர் சொல்லுவார், எப்பா நீ இந்த போட்டு மண்டையில் டொங்கு டொங்குன்னு அடிக்கிறத காட்டிலும் என்ன பண்ணணும், இங்கே அன்லாக் பண்ணாதான் சிக்கு சிக்கு சிக்குன்னு இந்த எல்லாம் அன்லாக் ஆகும் அப்படின்னு சொல்லுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கரெக்டான மெக்கானிக் ஷாப் போங்க. கரெக்டான மெக்கானிக் ஷாப் போகலன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஓகே கார் இருக்குது அதனால் போய் ஏதோ ப்ராப்ளம்னு எவன்ட்டையாவது போய் விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா பிரித்து போட்டுருவான். அப்புறம் எப்படி திரும்பி மாட்டுறதுன்னே தெரியாது, எதையாவது மாட்டி கொடுத்துருவான். ஆனால் அதோடைய மேக்கர்கிட்ட போனீங்கன்னா அவருக்கு தெரியும் எங்கே ப்ராப்ளம், எப்படி ப்ராப்ளம், இதை எங்கே தொட்டால் எது சரியாகும் என்று. ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுடைய விடுதலை தான் ரொம்ப முக்கியம், உங்கள் ஃப்ரீ லைஃப் தான் ரொம்ப முக்கியம். இதுக்காக தான் இயேசு ரத்த சிந்தி மரித்தார். இயேசு ரத்த சிந்தி மரித்தார். நீங்கள் பரலோகம் போகிறது ரொம்ப ஈஸிங்க, அது சொல்லி தான் பெரிய பிரச்சனை ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அது ரொம்ப பெரிய கஷ்டமாகவே பல வருஷமாக யோசிச்சானுங்களா. நம்ம வந்துட்டு அது ரொம்ப ஈஸிங்க, நீங்கள் விடுதலையாக வாழ்கிறது தான் கஷ்டம், அதுக்கு தான் ஆண்டவர் ரத்தம் சிந்தினாரு அப்படின்னு சொன்னால் புரிய மாட்டேது. வாழ்நாள் ஃபுல்லாக கல்லனாக தான் இருந்தான், சைடில் தொங்கிட்டு இருந்தான். சாகும் போது ஃபேஸ்புக்கில் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டான், மேலே போயிட்டான். பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நீ விடுதலையோட வாழ்கிறது தான் ரொம்ப முக்கியம். பரலோகம் போகிறது யாருனாலும் போயிடலாம். இயேசு ரத்தம் சிந்தி மரித்தார். எதற்காக? நீ பரலோகம் போகிறதுக்காக இல்லை, விடுதலையோட வாழணும், ஃப்ரீயாக வாழணும், ஃப்ரீயாக இருக்கணும். அந்த ஃப்ரீடம் இல்லைன்னுங்களேன், முதல்ல உங்கள் எப்படி போயிடும், பாடியே எப்படி போயிடும். அப்புறம் பாட்டெல்லாம், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள், அப்படியே தான் இருக்கு. ஆராதனை ஃபுல்லாக அந்த பாட்டாக தான் இருக்கு. பக்கத்தில் உலுக்கி சொல்லுங்க, ஃப்ரீ லைஃப்க்கு ஆண்டவங்களை அழைச்சிருக்காரு, ஃப்ரீ லைஃப்காக ரத்தம் சிந்திருக்காரு, ஃப்ரீ லைஃபுக்காக அடி மேல் அடி வாங்கியிருக்காரு. அந்த ஃப்ரீடம் என்ன செஞ்சிடாத, வேஸ்ட் பண்ணிடாத, இழந்துடாத. நீ ஃப்ரீடமில் க்ரோ ஆகணும், மினிட் பை மினிட் க்ரோ ஆகணும், டெய்லி ஃப்ரீடமில் க்ரோ ஆகணும். எனக்கு என்னோட வாழ்க்கையில் பெரிய ஃப்ரீடம் கொண்டு வந்த ஒரு ட்ரூத் என்னன்னா, யாரும் என்ன எந்த விதமாகவும் ஃபீல் பண்ண வைக்க முடியாது. என்னுடைய ஃபீலிங்க்கு யாரும் பொறுப்பு அல்ல. ஹார்ட் ஹீலிங் 10 பாயிண்ட்ஸில் ஒரு பாயிண்ட், என் உணர்ச்சிகளுக்கு யாரும் பொறுப்பு அல்ல அப்படின்ற ஒரு ட்ரூத் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இப்போ கேட்கும் போதே அது ஃப்ரீடம் மாதிரியே தெரியலையே இந்த பாயிண்ட்டு அப்படின்னு தானே உங்களுக்கு கேட்குது. அது எல்லாத்துக்கும் என்ன பொறுப்பாக்குறீங்க, உங்களை பொறுப்பாக்கல, கண்ட்ரோலை உங்கள் கையில் கொடுக்குறேன், பவரை உங்கள் கையில் கொடுக்குறேன். அவன் வாயை விட்டுரு, அவன் கிரியையை விட்டுரு, ஆனால் உன் சந்தோஷன்றது உன் கையில் தான்மா இருக்கு அப்படின்றதுல தான் ஃப்ரீடம் இருக்கு.
அவன் வாய் மாறினாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும்னா என்னைக்கு அவன் வாய் மாறுறது? காலையில் அவன் வந்துடுறான் அம்மா அப்படின்ட்டு, சாயந்தரம் அது வேற வாயி, இது நாரவாயின்னு வந்துடுறான். அது சங்கீதம் 73:9 இருக்கு. சில பேர் வசனத்தை அப்படியே மனப்பாடமா சொல்லும் போது இது எங்க இருந்து வருதுன்னு தானே நினைச்சீங்க. சங்கீதம் 73:7 8 தெரியல. இது வேற வாய், இது நாரவாயின்னு இருக்கும் பொழுது அவன் வாய் மாற 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 ஓன் ஹார்ட்டு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? மாறிக்கிட்டே இருக்கு. அது அடிமைத்தன வாழ்க்கை. கொக்கியை எடுத்து விட்டுட்டு அவன் வாய் நல்ல வாயா இருந்தாலும் சரி, நார வாயா இருந்தாலும் சரி, நீ சந்தோஷமா இருந்து பாரு. என்னடா நம்ம வாய் அவன் அட்டாக்கே பண்ண மாட்டேது. நேத்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. கேரிஸ் ஏதோ ஒன்று எனக்கு சொல்ல ட்ரை பண்ணிச்சு. ஏதோ ஒன்று அது எனக்கு பிடிக்கல. கேரிஸ் சொல்லாதன்னு உடனே 2 பேரும் சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சானுங்க. உடனே நான் இப்படி உட்காந்துக்கிட்டேன். உடனே ரெண்டு பேரும் இந்த பக்கம் ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் இழுத்துட்டு காதுக்குள்ளே கத்துனாங்க. ஸோ நான் அப்படியே கையை விட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். அவங்க கத்துறானுங்க பயங்கரமா. நான் அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருக்கேன். உடனே அது சொல்லுது, டாடி இட்ஸ் இரிட்டேட்டிங். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப கத்திட்டே இருந்தானுங்களா, அப்பா அப்பா அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சேன். டாடி சரி, மற்றவங்ககிட்ட இருந்து நீங்க ஃப்ரீடம் ஆறது மாதிரி ஒரு ஃப்ரீடம் வேற எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் கண்ணை மூடினேன், காதை பொத்திருந்தேன். கையெழுத்தானுங்க, கண்ணு இப்படி திறந்து பிடிச்சிட்டு நானுங்க எல்லாம் பண்ணிட்டேன் நான் கொஞ்ச நேரம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஃப்ரீயாக விட்டுட்டு சரி என் ஹார்ட்டு என் கையில் இருக்கு அப்படி சொல்லி ஹார்ட்டை பிடிச்ச உடனே அவங்க நம்ம மேலே இருக்கிற ஆக்சஸே போயிருது பாருங்க. ஸோ எல்லா உணர்ச்சிகளுக்கும் நீ தான் பொறுப்புன்னு சொல்லும் போது உங்களை ஒரு கார்னரில் போட்டு அமுக்கிறதுக்காக சொல்லலை, உன்னை ஒரு விசாலமான இடத்திற்கு விடுதலை பண்ணுறதுக்காக சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. அது எப்படி அவங்க பொறுப்பாகாமல் இருக்கலாம்? திரும்ப சொல்கிறேன், அவங்க பண்ணது ட்ரிகர். கார் ஓட்டிகிட்டே இருக்கேங்க, ஒருத்தன் ஷக்குன்னு அட்டாக் கட் பண்ணிட்டு போகிறான் பைக்கில். சர்க்குன்னு எனக்கு என்ன வருது? கோவம் வருது. என்ன லூசு பயலாக இருப்பான் போல இருக்கு, கோமாளித்தனமாக வண்டி ஓட்டுறான். எதுக்கு தான் வண்டி ஓட்டுறான்னு தெரியல. வீட்டில் சொல்லிட்டு வந்தானே அப்படியே போய்கிட்டே இருக்கேன். அவன் போயிட்டான், கிண்டிக்கு போயிட்டான். ஆனாலும் என் வாயிலிருந்து இன்னும் வார்த்தை என்ன செய்ய மாட்டேது, ஸ்டாப் ஆக மாட்டேது, வந்துக்கிட்டே இருக்கு. என் பையன் என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு என்னமா வண்டி ஓட்டுறாருப்பா, சூப்பராக வண்டி ஓட்டுறாருன்றான். டேடி உங்களுக்கு அந்த மாதிரி ஓட்ட தெரியுமான்னு கேட்குறான். ஒரே சினாரியோ தான், 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஆனால் 2 பேருடைய நீட்ஸ் வேறையா இருக்கிறதுனால 2 பேருடைய ஃபீலிங்ஸ் வேற மாதிரி இருக்கு. ஸோ என்னுடைய ஃபீலிங்க்கு அவன் ஓட்டுனது தான் காரணம் அப்படின்னா இவனுக்கும் அதே ஃபீலிங் தான் வந்திருக்கணும். எல்லாருக்கும் அதே ஃபீலிங் தான் வந்திருக்கணும். ஆனால் அதை பார்க்குற ஒவ்வொருத்தவனுக்கும் வெவ்வேறு விதமான ஃபீலிங்ஸ் ஏன் வருதுன்னா வெவ்வேறு விதமான நீட்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கு. ஸோ அந்த ஃபீலிங்க்கு பொறுப்பு யாரு? அதனால அவன் ஓட்டுனது கரெக்டுன்ற ஆயிராது, அது வேற சப்ஜெக்ட். அவன் ஓட்டுறதுக்கு அவன் பொறுப்பு. அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளுக்கு அவன் பொறுப்பு. ஆனால் உணர்ச்சிகளுக்கு நான் தான் பொறுப்பு. புரியுதுங்களா நான் பேசுறது? ஏன்னா என்னுடைய உணர்ச்சிகள் யாரோட தான் சம்மந்தப்பட்டிருக்கு? என்னுடைய தேவைகளோட தான் சம்மந்தப்பட்டிருக்கு. தேவை மாறுச்சுன்னா உணர்ச்சி மாறிடும். இப்போ ஒரு 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டே இருக்காங்க. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அதே ஒய்ஃபு அது ஃபோனில் இருக்கும்போது ஹஸ்பண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு உட்காரும் போது இப்போதான் வந்துடுவீங்க உடனே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு. நானே இப்போதான் என் இன்ஸ்டாகிராமு 72 வருஷம் கழிச்சு இப்போதான் திறந்திருக்கேன்.
அதே ஒய்ஃப் தான், அதே ஹஸ்பண்ட் தான். ஃபஸ்ட்டு முந்தின நாள் ஃபீலிங் வேற, அடுத்த நாள் ஃபீலிங் வேற. ஏன்? என்ன மாறி போயிடுச்சு? நீட்ஸ் மாறிடுச்சு. ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னுடைய உணர்ச்சிகளுக்கு நான் தான் பொறுப்பு, உன் உணர்ச்சிகளுக்கு நீ தான் பொறுப்பு. ஸோ என்னுடைய கிரியை உன்னை எப்படி விதமாக பாதிக்குதுன்னு நீ சொல்கிறதுக்கு உரிமை இருக்கு. நீங்கள் இப்படி பண்ணும்போது நான் இப்படி உணர்றேன் அப்படின்னு சொல். அதை ரெக்வெஸ்டாக வை. இனிமேல் இப்படி அப்படி பண்ணாமல் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னீங்கன்னா அது பேர் தான் என்னது? நான் வயலண்ட் கம்யூனிகேஷன். என்னது? நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் கிடையாது. நான் வயலண்ட்னா நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் அர்த்தம். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்க ஹார்ட் என்ன பண்ணுங்க, நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ரொம்ப அப்படியே போச்சுன்னா இப்படி ஆயிடும். அதனால உங்க ஹார்ட்டை நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, கொக்கிகள்லாம் உன் கையில தான் இருக்கு. நீ என்ன செய்யலாம்? நினைச்சா எடுத்துடலாம். விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஸோ நீங்கள் விடுதலை பண்ண நீங்கள் என்ன பண்ணுறீங்களா? விடுதலையில் க்ரோ ஆறீங்க. இதற்காக தான் இயேசு உங்களை அழைத்திருக்கிறார், ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார். ஹார்ட் ஒன் கிஃப்ட், ஹார்ட் ஒன் கிஃப்ட். ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உலகத்துக்கு எப்படி தான் தெரியும்? இளிச்சவாயன் மாதிரி இருக்கான், என்னென்னமோ பண்ணுறானுங்க, அவன் பேசாமல் போய்கிட்டே இருக்கான், சரியான இளிச்சவாயனாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு உலகம் சொல்லுமா இருக்கும். ஆனால் ராஜ்யம் சொல்லும், இவனை மாதிரி ஒரு ஃப்ரீயான ஆள் யாருமே கிடையாதுப்பா. எப்படி ஃப்ரீயாக இருக்கான் பாரு. எவன் என்ன பேசினாலும் எது பண்ணாலும் இவனை என்ன செய்ய மாட்டேது, ரீச் ஆக மாட்டேது. He is free to love, he is free to serve, he is free to believe, he is free to hope, he is free to dream again. That's the freedom, and that's why Jesus died. சரிங்களா? எல்லாம் எழுதுனப்போ அதுக்கு முன்னாடி ஏதாவது கேள்வி இருக்குங்களா? அப்படி நீங்கள் பேசும்போது இந்த ஒரு கேள்வி என் மண்டையை தொலைச்சிக்கிட்டே இருக்குதுங்க, இதுக்கு மாத்திரம் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கேள்வி இருக்கா? தெளிவாயிடுச்சு, நான் வெளியே போய் எப்படி மன்னிக்கிறேன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. வெயிட் பண்ணி பாருங்க, நான் கொக்கிக்கெல்லாம் பிடிங்கி போட்டு நீங்கள் அடுத்த தடவை நான் பார்க்கும்போது கேள்வியே இல்லையா? எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் புரியுது. என்ன சரி, எங்கேயோ வெளியில் இருக்கான்னா கொக்கியை பிடிங்கலாம், வீட்டுக்குள்ளேயே இருக்கான் அவன். என்னதான் கொக்கி பிடுங்க திரும்ப திரும்ப வந்து மாட்டிறானே, அவனை என்ன பண்றது? அதானே கேள்வி. கேட்குது. சரி, ஏதோ வெளியூரில் இருக்காங்க, கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்காங்க, சரி கொக்கியை பிடுங்கி போட்டோம்னா ஒரு தடவை போச்சு. டெய்லி இவரோட தான் இருக்க வேண்டியது இருக்கு. அவருக்கு பிஸ்னஸே கொக்கி பிஸ்னஸாக தான் இருக்கு. கொக்கி மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் அவன் தான் வேலை பார்க்குறான். இதில் இவன் கூட இருந்து நான் எப்படி குடும்பம் நடத்துறது, எப்படி நான் ஃப்ரீடமாக இருக்கிறது அப்படின்றது தானே உங்கள் கேள்வி. கேட்குது. திரும்ப நான் சொல்கிறேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன் இருதயம் மாத்திரம்தான் உன் கையில் இருக்கு. நீங்கள் பவுண்டரிஸ் வரையலாம் பாருங்களேன். இப்போ ஏன்னா என் மனைவின்னு வச்சுக்கோங்க, சரி என்ன பண்ணுறது, என் மனைவி இவன் என்ன அடிக்கிறான், என்னங்க இப்படி மனைவி அடிக்கிறதுலாம் எங்க நீங்க வேற வாயை கலர்றது. மனைவி அடிக்குது. இப்போ என் இருதயம் தான் என் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டே இருக்க தேவையில்ல, அடி வாங்கிட்டே இருக்க தேவையில்ல. என்ன சொல்லலாம், இங்கே பாருமா, உனக்கு நான் வயலண்ட்டாக என்ன செய்ய தெரியல, பேச தெரிய மாட்டேது, நீ ரொம்ப சூடேறி இருக்க, அதனால நான் என்ன செய்கிறேன், வெளியில் போய் சூடாக ஒரு டீ சாப்பிட்டு நான் வரேன். நீ என்ன செய்ய, கொஞ்சம் ஆறி இறங்கின பிறகு நம்ம என்ன செய்யலாம்,
கான்வர்சேஷன் பேசலாம். அது அது என்ன என்ன பண்றீங்க? அது பவுண்டரி. சொல்லுங்க, பவுண்டரி. அந்த பவுண்டரியை வரைகிறது உங்க பொறுப்பு. ஒய்ஃப் அடி வாங்குறாங்க. ஒய்ஃப் என்ன பண்ணலாம்? சாரி, இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது, நான் போயிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு வரேன், நீங்க சூடு கம்மியான பிறகு சொல்லுங்க, ஏனால் ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது பேர் என்னது? டிராயிங் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க. போயிட்டு வீட்டில் இருக்காங்க பாருங்களேன். அப்போ இவங்க எதில் ஒர்க் பண்ணணும்? இவங்க ஹார்ட்டில் ஒர்க் பண்ணணும். கொக்கி ரிமூவ் பண்ணுறது இவங்க ஹார்ட். திரும்ப வந்து பேசும்போது இங்கே பாருங்க, சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம். நீங்கள் ஒரு விதமாக பார்க்கலாம், நான் ஒரு விதமாக பார்க்கலாம். ஆனால் அதை நாம் என்ன தான் பண்ணணும்? பேசணும். இல்லை சரி ஓகே இன்னும் பாய் அப்படின்ட்டு போயிடலாம். அதெல்லாம் ஓகே, சரிங்களா? ஃபிசிக்கல் வயலன்ஸு, எந்த வயலன்ஸ்லையும் வந்து அடி வாங்கிட்டே இரு அப்படின்னு சொல்லலை, அப்யூஸ் பண்ணப்படுன்னு சொல்லலை. புரியுதுங்களா பேசுறது? ஏன் அப்புறம் அடுத்து என்ன சொல்லுங்க, இங்கே பாரு, 2 பேரும் இந்த மேட்டரை குறித்து 1000 தடவை பேசி பார்த்தோம், நமக்கு என்ன செய்ய தெரியல, சால்வ் பண்ண தெரியல. என்ன செய்யலாம்? போய் ஹெல்ப் கேட்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஹெல்ப் கேட்கலாம். சொல்லுங்க, ஐ நீட் ஹெல்ப். திரும்ப சொல்லுங்க. இந்த 3 வார்த்தையை நம்ம கலாச்சாரத்தில் சொல்றதுக்கு பெரிய பாடா இருக்கு. அங்க பிச்சுக்கிட்டு இருக்கும். ஏன் என்ன உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் ஆச்சு. சரி, இதுதான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹெல்ப் கேட்டு வரீங்களா? ஆமாம். ஏன்? இல்லை, நம்ம 2 பேரும் சண்டை 3ஆவது ஆளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே ஓங்கி வச்சேன். அது வருஷத்திலே தெரியலையா உனக்கு 3ஆவது ஆள் போகாமல் வேலைக்கு ஆக மாட்டேதுன்னு? இவர் 7 வருஷம் எடுத்துதான் அவருக்கு. ஏன்னா நம்ம கலாச்சாரத்தில் வந்து அது வந்து என்னது, ஒரு கேவலமான ஒரு காரியம். இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்னன்னு சொல்லி திட்டுறாங்க டாக்டரு? ஏன் இவ்வளோ நாள் நீங்களே? இல்லை, நானே சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்னா நீ தப்புறது கஷ்டம்தான் போன்றாங்க. ஸோ அது வந்து இப்போதான் புரியுது. ஓ சரி, முதல்ல போயிட்டா டாக்டர் என்ன பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம் போல இருக்குன்னு. பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஹார்ட்டும் அதே மாதிரி தான். அடி வாங்கி நொந்து நூடுல்ஸா இது பண்ணி அப்படியே இது பண்ணிட்டு வந்துட்டு பாஸ்டர் ஏதாவது பண்ணுங்கன்னா என்ன பண்றது? முதல்ல என்ன செய்யுங்க, ஹெல்ப் கேளுங்க. முதல்லையே பவுண்டரி வரைய கத்துக்கோங்க. இதெல்லாம் டே விஜய், இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே கத்துக்கோ, சரியா? உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு ஏதாவது பிரச்சனைன்னு வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, யாரும் கேட்காம மெசேஜ் எல்லாம் நீ தான் கேட்டிருக்க. ஸோ உள்ள நுழையும் போதே டூல்ஸோட நுழையணும். டூல்ஸ்ன்றது ஒன்று, அதை எப்படி பயன்படுத்துகிறோன்றது இன்னொன்று. இப்போ நான் வந்து உங்களுக்கு உளியும் சுத்தியலும் கொடுக்குறேன், அது என்னது? டூல்ஸ். கொடுத்துட்டேன்றதுனால நீங்கள் சேர் செஞ்சிருவீங்கன்னு கிடையாது. அதை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். டூல் வந்து ஸ்கில்லாக மாறணும். இது எப்படி பயன்படுத்துறதுன்றது தெரியணும். இப்போ நான் கொடுக்கறதெல்லாம் என்னது? டூல்ஸ். அதை வந்து ஒரு ரிலேஷனலாக நீங்கள் ஒருத்தவங்களோட ஜேர்னி பண்ணும்போது தான், டே இதை இப்படி பிடிச்சி அடித்தேன்னா உன் கையில் போட்டுருவாடா, இதை இப்படி பிடிச்சி அடிக்கணும், இப்படி பிடிச்சி அடிக்கக்கூடாது அப்படின்றது வந்து அதுதான் டூல் வந்து என்னவா மாறுது? ஸ்கில்லாக மாறுது. ஸோ இப்போ வந்து அந்த ரிலேஷனல் ஜேர்னி வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, சண்டே மார்னிங் வந்து இப்படி 200 பேரோட பண்ண முடியாது. ஸோ நீங்களாம் என்ன நினச்சிக்கிறீங்க, ஓ இந்த எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி மண்டையில் போடுறேன் பாரு 2 போடுன்ட்டு நீங்கள் வந்து உளியை போட்டு கடைசியில் இருக்கிற விரலும் துண்டாக போயிடுது.
மெசேஜ் எடுத்து வேற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறது, வேற மாதிரி புரிஞ்சுக்கிறது, வேற மாதிரி அதை இன்டர்பிரேட் பண்ணிக்கிறது, வேற மாதிரி இது பண்ணுறது, கடைசியில் வந்து ஏன்ட்டே வந்து நீங்கள் அந்த செய்தியில் தான் நான் இந்த ரெவலேஷன் எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ ஐ நீட் ஹெல்ப். கேளுங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து சொல்லுவோம், சரி இவங்களை போய் பாருங்கள், அந்த கப்பலோட பேசுங்க, இந்த கப்பல்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்கிறத என்ன செய்யுங்க. சின்ன சின்ன இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்கள் ஹார்ட் என்ன செய்யும்? எதில் க்ரோ ஆகும்? ஃப்ரீடம். பக்கத்தில் சொல்லுங்கள், ஃப்ரீடம். ஃப்ரீடம் ஃப்ரீடம் ஃப்ரீடம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே ஃப்ரீடம் உண்டு. ஸோ பரிசுத்தாவினர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறாருன்னா ஃப்ரூட் என்னவா? ஃப்ரீடம். ஓ, நீங்கள் வந்து டங்ஸ் பேசிட்டே இருக்கலாம் நாள் ஃபுல்லாக. ரீபா லாபா ராமா நாகா லாகா ராபா தா ராபா லாபா நாதாரா சொல்கிறேன் வேணாம் பண்ணுன்னு அப்படின்னீங்கன்னா சரி, ஃப்ரீடம். பரிசுத்தாவினர் இருந்தார்னா உன் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? ஃப்ரீடம் இருக்கும். அவங்க ஆன் பண்ணுறதையும் ஆஃப் பண்ணுறதுலையும் தான். இப்போ நிறைய பேர் இப்போ மெடிடேஷனில் என்ன மாட்டிக்கிறானுங்கன்னா, இப்போ இந்த பிள்ளை கற்றுதுன்னா மெடிடேட் பண்ண முடியாது. பாருங்க, டக்குன்னு கதை செத்துட்டான். இப்படி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மெடிடேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது ஏதாவது சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ தான் நீங்கள் மெடிடேட் பண்ணுறது? அதனால தான் இவங்க எல்லாம் இங்கே கிளம்பி எங்கே போயிடறானுங்க? இமயமலைக்கு போயிடறான். டேய், நீ இமயமலையில் போய் உட்காந்து இருந்தால் தான் நீ என்னவே பண்ண முடியும், மெடிடேட்டாக பண்ண முடியும். ஏசு அப்படி சொல்லலை. புயல்லையே தூங்கி காட்ட வேண்டானார். புயல்லையே தூங்கி காட்டுவேன். டைட்டானிக்கே உள்ள மூழ் போனாலும் அப்படியே தான் போவோம் அப்படின்றது. எதுவுமே இன்டர்னலாக என்ன அஃபெக்ட் பண்ண முடியாது. அதுதாங்க மெடிடேஷனுடைய ஹையர் லெவல். எக்ஸ்டர்னல்லாம் அமைதியாக இருந்தால் தான் நான் ப்ரெசன்ஸோட கனெக்ட் பண்ண முடியும். எக்ஸ்டர்னல்லாம் அமைதியாக இருந்தால் தான் நான் அமைதி ஆவேன்னா பேபி லெவல். பேபி தான் வந்து நீங்கள் மெச்சூராக உங்கள் எல்லாத்துலேருந்தும் உங்கள் இருதயம் ஃப்ரீ ஆயிரும். ஃப்ரீ ஆனால் புயலுக்குள்ளேயே போனாலும் நீங்கள் என்ன செய்ய முடியும்? தூங்க முடியும். எந்திரிச்சு நின்று இறையாதே அமைதலாயிருன்னு உள்ள இருக்கிற சமாதானத்தை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு வரணும்னா முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? அந்த அளவுக்கு ஃப்ரீ ஆகணும் புயல்ல இருந்து. ஆனால் இவனுங்க ஃப்ரீ ஆகலை. உடனே புயல் வந்தோடனே இவனுக்குள்ள புயல் வந்துருச்சு. சொல்லுங்க, விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். எல்லாம் கம்யூனியன் சர்வ் பண்ணுங்க. எல்லா ப்ராப்ளம் சொல்லுங்க, 1000 ப்ராப்ளம், ஆனால் ஒரே சொல்யூஷன் தான். என்ன சொல்யூஷன் தெரியுமா? அப்பா அப்படின்னு கையை தூக்கி சொல்றதுதான். ஏனென்றால் பிதாவை அறிகிறதே நித்திய ஜீவன். அதுல எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் இருக்கு. எல்லா ப்ராப்ளமுடைய வேற போய் பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராப்ளத்தோட வேற போய் பார்த்தீங்கன்னா, அம்மா தம்பி, சின்ன பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லணும், போய் அம்மா அப்பாவோட நெல் அம்மா அப்பாட்ட கொடுக்குறேன்னு சொல்லி. ஓகே?